ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளங்கிறதுக்காகவும் எதுவும் கை வைக்கலை, எதுவும் க்ளீன் பண்ணலை, எதுவும் சர்வீஸ் கூட பண்ணலை. ஒரு 2 நாளாக துணி துவைக்கும்போது இது மாதிரி தண்ணி சுத்தமான தண்ணியை ஊற்றினா கூட மிஷினுக்குள்ளேருந்து இது மாதிரி கருப்பாக அழுக்கு வர்றதா சொன்னாங்க. நானும் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன். இந்த மிஷின் இதுக்கு அடியில் பாட்டமில் ஏதாவது அழுக்கு தேங்கி இருந்துச்சுன்னா அது வெளியே அவுட்டில் போகாமல் திரும்பி மிஷினுக்குள்ளேயே உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கழட்டி பார்க்கலாங்கிறதுக்காக உங்களுக்கும் டெமோ காட்டுறேன் பாருங்கள். இந்த கேப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எந்த ஒரு ஸ்க்ரூ நெட்லாம் போட்டு டைட் பண்ணியிருக்காது. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த லாக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லாக்கு பிளாஸ்டிக் லாக் அதில் லாக் ஆகிருக்கும். அழுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த அழுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் உள்ளே இருக்கும்னு டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நட்டு ஒன்று இருக்கும், அந்த நட்டை இது மறைச்சிட்ருக்கு. இந்த நட்டு தான் இது வெளியே வராத அளவுக்கு லாக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன். இந்த சேர் மாதிரி இருக்கான அழுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே அவுட்டரில் வெளியே துவைச்ச தண்ணி போகும் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி கூட போகாது. இது மிஷினுக்குள்ளே தான் இருக்கும். இது திரும்பி ரொட்டேஷனாக மிஷினுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கும். இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்கும். நம்ம அந்த நட்டு கழட்டிட்டா இந்த மொத்தத்தையும் கழட்டி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுற்றி இருக்க இந்த பிளாஸ்டிக்கில் 4 இந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. இந்த அடையாளம் பார்த்திங்கன்னா சுற்றி 3 பக்கமும் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரே பக்கத்துலேயே ஃபுல்லாக கழட்டாமல் ஒவ்வொரு பக்கத்துலேயும் 50% வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். கழட்டியாச்சு. இதுலேயும் தெரிந்து பாருங்கள், இதெல்லாமே அழுக்கு தான். சேறு மாதிரியான ஒரு அழுக்கு இருக்குது, பாசி பிடிச்ச அழுக்கு மாதிரி இருக்குது. இது ஸ்மெல்லே ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டான ஸ்மெல்லும் வருது. இங்கேயும் பாருங்கள், ரொம்ப சதன்னு இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இந்த இங்கே நிற்கிற இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டரில் போகாமல் சுற்றி மிஷினுக்குள்ளேயே வந்துட்டுருக்க மாதிரி இதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. இதுக்கான அவுட்டரில் தண்ணி கூடவே சேர்ந்து வெளியே போகிற மாதிரி எதுவும் இல்லை இதில். அதனால் இது இன்னும் நம்ம நட்டை கழட்டிட்டு டோட்டலாகவே இந்த சுற்றக்கூடிய இந்த மொத்தமாக அந்த டேப்பே ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு இன்னும் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டை தேடி கண்டுபிடிக்கலாம். இங்கே அழுக்கு இருக்குது, தண்ணி இருக்கிறதுனால மறைச்சிட்ருக்கு. இப்போ தெரியும்னு பாருங்கள் உங்களுக்கு. ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி பார்த்தீங்களா. இதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறத விட ஸ்டார் பிடி போட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க, கழட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த தொடச்சிட்டு இப்போ கழட்டுறேன். இதை நம்ம லெஃப்ட் சைடில் ரொட்டேஷன் பண்ணி சுற்றும் போது இந்த ஸ்பின்னும் சேர்ந்து சுற்றும். அது சுற்றாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நான் ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டு இதை நிற்க வைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு 2 செட்டு எடுத்துக்கோங்க, ஒன்று கழட்டுறதுக்கு, ஒன்று இது மாதிரி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு. லாக் ஆகிடுச்சு பாருங்கள், ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு திருப்புளி வச்சு இதை பிடிக்கிறதுக்கும் இன்னொரு திருப்புளி இதை சுற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் லெஃப்ட் சைடில் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அது திரும்ப பாருங்கள். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது சுத்தமாக உங்களுக்கு சுற்றாமல் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா இது சுற்றிக்கிட்டே இருக்கும், நீங்கள் சுத்த கஷ்டமாக இருக்கும். இதை கையில் கழட்டிடலாம். நீங்கள் கழட்டுற எந்த ஒரு இதையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன வாசம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கழட்டக்கூடாது. ரெண்டுத்தையும் சேர்த்து பத்திரமா எடுத்து வைங்க. கழுவுனாலும் சரி, அதில் இருக்கிறதுக்கு தனியாக கழட்டிடாமல் அது கூடவே சேர்த்து வைங்க. இப்போ இதை அப்படியே தூக்குனாலே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே அழுக்கு தான், இது கலர் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த கருப்பு கலர் இல்லாமல் எல்லாமே அழுக்கு தான். இது தண்ணி வெளியே போகாமல் நிற்கிது. இது நம்ம தண்ணியை திறந்து விடலை, நம்ம ட்ரைன் பண்ணி பார்க்கலாம். ட்ரைன் அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது ஹெவி, இது நார்மலு, இது ட்ரைனு. இதுக்கப்புறம் திரும்ப இது ட்ரைன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி போதான்னு பார்க்கலாம். தண்ணி வெளியே போகுது. இந்த இடத்துல இருக்க அழுக்கும் பார்த்திங்கன்னா போகணும் வெளியே, ஆனால் இது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இது போகலை. நம்ம இது மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கலட்டி, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கலட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராது. துணியும் பார்த்திங்கன்னா துவைச்சாலும் அது ஒரு சுத்தமாக இருக்கும். எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணும்போது எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்காங்கிறத இந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிற அவுட்லெட் பைப் போகிற இடம். இங்கே எதாவது அழுக்கு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன், க்ளீன் பண்ணுறேன். அந்தளவுக்கு எதுவும் அழுக்கு இல்லை, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, முதல்ல இருந்த அழுக்கு கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ஓரளவுக்கு ரொம்ப சுத்தமாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம். நீங்களே அதுமாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு
இந்த கப்பும் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த சுற்றி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கு வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க கழட்டும் போது. சரி, இப்போ இந்த மாற்றத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வாசர் இருக்கும். இதை நீங்கள் கழட்டும் போது தயவு செஞ்சு இதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல க்ரீஸ் இருக்கும், அது அழுக்கு கிடையாது. கழட்டிட்டு க்ளீன் பண்ணும்போது அதை இருந்த இடத்துலேயே வச்சுருங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட கஷ்டம். அதுமாதிரி மாட்டும்போது பார்த்துக்கோங்க. இந்த வாசர் இருக்கும், இந்த வாசரு இருந்துச்சுன்னா பத்திரமா எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிடுங்க. இதை இப்படி மாட்டிட்டு ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஷேக் இருக்க தான் இருக்கும். இந்த ஷேக் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நட்டு நடுவில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரொம்ப ஷேக் குறைஞ்சிரும். இந்த கேப்பையும் மாட்டிடணும். இந்த கேப்பில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே லாக் ஆகிடும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஒரே ஈவனாக லாக் ஆகிருக்கானுங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே இடத்துல எல்லாமே ப்ரெஸ் ஆகி லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐயோ, என்ன வந்துடுச்சு. நட்டு ஒன்று போடணும். இந்த நட்டை மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த நட்டு போடணும். நம்ம கழட்டும் போது ரொம்ப டைட்டாக இருந்தது, அதனால் அந்த லாக் வைக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ டைட் பண்ணும்போது தேவைப்படாது, அவ்வளோ டைட்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃபுல் டைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃபுல் டைட் வச்சிங்கனாலும் உடஞ்சிரும். அதனால் மீடியமாக டைட் வைங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. டைட் கம்மியாக வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கழட்டிலாம் வந்துடாது. இப்போ ஓகே, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த சின்ன கேப் மட்டும் ஜஸ்ட் அதேமாரி அந்த பொசிஷனில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போய் லாக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். இந்த ஷேக் இருக்க தான் செய்யும், இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவும் ஆகாது. ஸ்டார்டிங்கில் இந்த ஷேக்கிங் இருந்துச்சு. இப்போ நம்ம தண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரைன் போகுதான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. தண்ணி அவுட்ருலேயும் வெளியே போகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அழுக்கு வெளியே எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தண்ணி மூலமாக அந்த அழுக்கு உள்ளே வராது. அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.